ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வச்சு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் போடலாம். நல்லா கவனிங்க, 3 சப் டிவிஷனுமே ஒரே ஃபார்மேட்டை தான் பயன்படுத்த போகிறோம், ரைட்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 412 தானே. இதை ஏனும் இதை பின்னும் நீங்க தான் எடுத்துக்கணும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இதை ஏ, செகண்ட் இருக்கனால இதை பி, இப்படி எடுக்கக்கூடாது. இது ரெண்டுத்துல எது பெருசோ அதை ஏனும், சிறுசு எதுவோ அதை பின்னு எடுத்துக்கணும், ரைட்டா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A is equal to B into Q plus R. இப்போ என்ன பண்ணணும், இந்த 412லையும் 340யும் டிவைட் பண்ணணும். So 412லையும் 340யும். So 1 time 340. So 272. ஸோ இதுதான் என்னோட ரிமைண்டர். பாயிண்ட் வச்சு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஸோ இதுதான் என்னோட Q. ஸோ ஏபி என்னன்னு தெரியும். ஏ என்னது? 400. ஏ என்னது? 412. பி என்னது? 340. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு Q என்ன கிடைச்சது? 1. ரிமைண்டர் என்ன? 72. சாமி, இந்த ரிமைண்டரை வச்சு தான் கேமே. ரிமைண்டர் எனக்கு 0 கிடைச்சிருச்சா? இல்ல, 72 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 340 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இங்க கிடைச்ச ரிமைண்டரை இங்கேயும் போடணும். இப்போ இது என்னோட ஏவாவும் இது என்னோட பிஆவும் ஆக்ட் ஆகும், சரியா? அப்ப இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ 340 72. ஸோ அப்போ 4 போடலாமா? 4 போட்டா 8 28, கரெக்டா? ரைட். 7 4s are 28. இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 3 2 times 5 52. ஸோ இப்போ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 340, பி இருக்க வேண்டிய இடத்துல 72. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் என்ன கிடைச்சது? 4. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 52. சாமி இப்போ நல்லா கவனிங்க, ரிமைண்டர் 0 வந்துருச்சா? 0 வரல. இப்போ 0 வரல அப்படின்னா இங்க இருக்கிற 72 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும், இங்க இருக்கிற 52 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் போட்டுக்கணும். ஸோ இப்போ இது என்னோட ஏவாவும் இது என்னோட பிஆவும் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ 72 உள்ளார, 52 வெளியே. ஸோ 1 time 52. ஸோ அப்போ மிச்சம் 20. ஸோ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட், ரைட்டா சாமி? ஸோ அப்போ Q இருக்கு. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 1 பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 20. இப்போ இந்த ரிமைண்டர் பாருங்க, 0 கிடைச்சிருச்சா? இன்னும் கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், இந்த 52 இங்க ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும், ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 20. அதையும் இங்க போட்டுப்பேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் 52 20. ஸோ அப்போ 2 times போட்டீங்க அப்படின்னா 40. ஸோ அப்போ 12 ரிமைண்டர். ஸோ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட். ஸோ அப்போ 52 20. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது Q எனக்கு 2, R எனக்கு 12, ரைட்டா சாமி? ஸோ இப்போ இது வந்து இந்த 20. இப்போ ரிமைண்டர் பார்க்கணும். இந்த ரிமைண்டர் இப்போ 0வா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 0வா இல்லை, அப்போ சம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். அப்போ இந்த ரிமைண்டரை கொண்டு வந்து இங்கே போடுங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ இது 20, இது 12. ஸோ அப்போ 1 time
12. ஸோ மிச்சம் 8. ஸோ அப்போ மேலே கோஷன்ட் என்னது? கோஷன்ட் ரிமைண்டர். ஸோ கோஷன்ட் என்னது? 1 பிளஸ் ரிமைண்டர் என்னது? 8. சரியாகண்ணா? ஸோ அப்போ இப்போ ரிமைண்டர் 8 இருக்கான்னு, இது 0 இருக்கான்னு பாருங்க. இன்னும் 0 ஆகல. ஸோ சம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். இங்க நம்ம 12 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ இங்க 12, இங்க 8. ஸோ அப்போ போட்டு கொடுத்தீங்கன்னா 1 டைம் 8. ஸோ அப்போ ஆன்சர் 4. ஸோ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ அகைன் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் 1, ரிமைண்டர் 4. அகைன் இது எனக்கு ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ அப்போ சம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். இந்த 8 இங்கேயும் ரிமைண்டர் 4. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. So 8, 4. So 2 times 8. So at last into. So இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ கோஷன்ட் என்ன வந்திருக்கு? 2 பிளஸ் ரிமைண்டர் என்னது? 0. ஸோ இப்போ ரிமைண்டர் 0வான்னு பாருன்னு எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, ரிமைண்டர் 0வா இருக்கும்போது உங்களோட பி என்னவோ அதுதான் என்னோட ஹெச்சிஎஃப். அதுதான் என்னோட ஹெச்சிஎஃப். கொஸ்டின் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மூலியமா. சரியா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இப்படிதான் சாமி கண்டுபிடிக்கணும். சரியா? கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ரிமைண்டரை பொறுத்து தான் நம்மளோட ஹெச்சிஎஃப் அமையும். தேங்க்யூ.